சேட்டை. வெல்கம் டு ஹவு டு ஐ டெல் யூ. ஸோ ஹவு டு ஐ டெல் யூவில் எப்பயுமே ஸ்மைல் செட்டை பற்றின உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் எங்களுடைய ரியாக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்பீங்க இல்லையா? இந்த வாரம் என்னென்ன கமெண்ட்ஸ் வந்திருக்கு, அதுக்கான ரியாக்ஷன்ஸ் என்னன்னு பார்ப்போம். வாங்க. சிருஷ்டி உங்க சேனல்ல சேர்த்துக்கோங்க. பா செம்ம காமெடியா இருக்கு. சிருஷ்டியை சேர்த்துக்கலாமே, என்ன குறை? செருப்பால் அடிப்பேன். பொறாம பிடிச்ச நாய்ங்க. டேய் என்ன கருமம்டா இது, எல்லாமே டபுள் மீனிங்ல இருக்கு. ஏன்டா? சாரி பிரதர், நாங்கள் செய்கிறப்ப ப்ரோக்ராம் செய்கிறப்ப எங்களுக்கு தெரியல. அப்புறம் நைட்டு ஃபுல்லாக எடிட் பண்ணிவிட்டு காலையில் பார்க்குறப்ப கொஞ்சமாக வெளியில் வந்துருச்சு. அதாவது நீங்கள் சொன்ன அந்த விஷயம் இருக்குல்ல, டபுள் மீனிங், அதனால் அந்த டபுள் மீனிங் ரொம்ப இருந்துருந்துச்சு அப்படின்னா நாங்கள் தொங்க போட்டுக்கிறோம் பிரதர், தலையை தொங்க போட்டுக்கிறோம். அது வருத்தம் தெரிவிச்சு. செம்ம ப்ரோக்ராம். விஜய் டிவி எல்லாம் பிச்சை எடுக்கணும் ஸ்மைல் செட்டு கிட்ட. ஐயா சாமி, ஐயா டேய் 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 என்னடா ஒரு டேய் கமெண்ட்டை நீ சரியா படிக்கலையாடா? என்னடா விஜய் டிவி தான் ஸ்மைல் சேட்டை கிட்ட பிச்சை கேட்கணும்னு போட்டிருக்கு. என்னடா நீ? தம்பி வரச்சொல் அதில் அட்ரஸ் இருக்கு, வரச்சொல். கருப்பு அண்டா பக்கத்துல வெள்ளி பாத்திரம் வச்ச மாதிரி இருக்கு. விக்னேஷ் ஹீரோயின் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறது. மஞ்சுளா மேடம் இங்கே பாருங்க, நீங்கள் என்னைய வெள்ளி பாத்திரத்தோட கம்பேர் பண்ணி பெருமைப்படுத்தணுன்றதுக்காக சிருஷ்டியை போய் அண்டா கண்டான்லாம், அதுவும் கருப்பு அண்டான் ட்ரெஸ் அப்படி போட்டு வந்திருந்தாங்க. அதுக்கு போய் ஆமா ரோஸ்ட்னு ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிங்களே, அது என்ன ஆச்சு? ரோஸ்ட்டுக்கு வெங்கட் பிரபு ஒத்துக்கிட்டாரு. அவர் வச்சு ரோஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அவர் பயங்கர ஜென்யூனா நம்ம கொடுக்கக்கூடிய கமெண்ட்ஸை ஏற்றுக்கிற மனப்பக்குவம், யதார்த்தமாக மக்களை ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியமும் கொண்ட ஒரு செலிபிரிட்டியாக இருந்தார். அப்படிப்பட்ட யதார்த்தமான தைரியம் கொண்ட இன்னொரு செலிபிரிட்டிக்காக தான் ரோஸ்ட்னுடைய மேடை காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ யாருனாலும் ரோஸ்ட்டுக்கு வரலாம். இப்போதைக்கு நாங்கள் சிலரை இங்கே முன்மொழியணும்னு ஆசைப்படுறோம். அரவிந்த் சாமி அவர்கள், எஸ்.ஜே. சூர்யா அவர்கள், வரலட்சுமி சரத்குமார் அவர்கள், சத்யராஜ் அண்ட் சிபிராஜ், செயல் தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், அன்புமணி ராமதாஸ் அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், ஜக்கி வாசுதேவ் அவர்கள். இதெல்லாம் அவங்களுடைய ட்விட்டர் ஹேண்டில். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் அவங்கள ரோஸ்ட்டுக்கு வர சொல்லி சேலஞ்ச் பண்ணுங்க. நாங்களும் சேலஞ்ச் பண்ணுறோம். படத்தை விட அந்த பொண்ணை இங்கே தான் நல்லா யூஸ் பண்ணியிருக்கீங்க. படத்தை பார்த்துருக்காங்க. சன்னி லியோன் உங்க வீடியோ மட்டும்தான் பார்ப்பேன்னு சொன்னாலே, நீங்க எப்போ விக்னேஷ் ப்ளூ ஃபிலிம் நடிச்சீங்க? அடா அதை ஏன் சார் கேட்குறீங்க? ஸ்மைல் செட்டை டீம் வச்சு ப்ளூ ஃபிலிம் எடுக்கலான்னு ஒருத்தர் ட்ரை பண்ணார். அது என்னாச்சு தெரியுமா? ஒரு நிமிஷம் கார்த்தி, டே பீப் ஷோக்கு ஒரு செக்மெண்ட் கிடச்சிருக்குடா. ஒவ்வொரு அரசியல் தலைவர் மேலேயும் ஒரு பொண்ணு கை வச்சா எப்படி இருக்கும்? டேய் சப்ஸ்கிரைப் ஒரு சூப்பர் மேட்டர் கிடைச்சிருச்சு. கொன்றுவேன். ஃபன் பண்ற சொல்லுங்க. டிவி ஷோ என்ன இடம்? ப்ளூ ஃபிலிம். வணக்கம், இது உங்கள் விக்கிலீக்ஸ். அதாவது நீலப்படம் என்பது 1942 இருந்து. வணக்கம்மா. வணக்கம். உங்க பேர் என்னம்மா? என் பேர் கார்த்தி. இல்ல ரொம்ப கஷ்டமா இருக்குங்களா இந்த தொழில்? ஏமா ரொம்ப கஷ்டமா இருக்குங்களா? சாப்பிட்டீங்களா? இல்லைங்களா? பிரகாஷ் சாப்பாடு மட்டும் வாங்கிட்டு வந்துரு பிரகாஷ். உன்னை நான் அறிவேன், என்னை அன்றி யார் அறிவார். நாங்க அதுக்கு சரிபட்டு வர மாட்டோம் சார். நாங்க அதுக்கு சரிபட்டே வர மாட்டோம். ஸ்மைல் செட்டை பிளஸ் பாராசிட்டமால் பணியாரம் சேர்ந்து ஒரு வீடியோ எடுத்து காட்டுங்கள் ப்ளீஸ். ஏன்டா சும்மா ட்ரை பண்ணி தான் சும்மாடுறா. ஒரு தடவை அவங்க ஆபீஸ்க்கு கூப்பிட்டு என்ன தெரியுமா பண்ணாங்க? அறிவு தான் ஒரு கொஞ்சமா நிலஸ்பி செத்து நீங்க நான்கு சாப்பிடா. ஏன் உயிரோடு இருக்க நீங்களா? சீசா கோட்டு போட்டா பாண்டில போடுங்க. வாய் ஏதாச்சும் வாய் இன்னும் வச்சிரும் உனக்கு. நான் திட்டுவேன். எனக்கு உரிமை இருக்கு. அவன் கேட்டிருக்கான், நான் திட்டுவேன். மேலும் இந்த ஆபீஸுக்கு நான் வந்தேன், நான் என்னைய செருப்ப கொட்டி நான் அடிச்சுக்கிறேன். சென்ட் கார்த்திக் நம்பர். சி சோ கியூட். டிக்கி அண்ணனோட நம்பர் வேண்டாம். டேய் நீ கார்த்திக ஷீன்னு சொன்னதை கூட மன்னிச்சு விட்டுருவேன். ஆனா விக்கிய டிக்கின்னு பேரு போட்டேன்னு வச்சுக்க. Why there is no review for the legendary movie முத்துராமலிங்கம்? நாங்க ஒரு வருஷத்துக்கு 30க்கும் மேல மொக்க படங்கள் பாக்குறோம். முத்துராமலிங்கத்தால பாதிக்கப்பட்டவங்க 1000க்கும் மேல. இது முகேஷோட கதை. நான் தான் முகேஷ். ஸ்மைல் செட்டிக்காக நான் தான் முத்துராமலிங்கம் படம் பார்க்க போனேன். ஆபரேஷனுக்கு அப்புறம் நான் பைத்தியமா கூட ஆகலாம். சோகம் என்னன்னா முகேஷை எங்களால காப்பாற்ற முடியல. அவருக்கு வயசு 24. புகையில முத்துராமலிங்கம், சவுகார்பேட்டை, போக்கிரி ராஜா
இது எல்லாமே உயிரை பறிக்கும். டைம் டேபிள் கீப் அப் பண்ணலன்னா உங்களை என்ன பண்றது? ஹலோ, இங்கே பாருங்க, ரொம்ப ஓவராக பேசாதீங்க சரியா? இப்போ இவ்வளோ நாள் என்ன பண்ணீங்க? டைம் டேபிள் நாங்கள் கீப் அப் பண்ணலன்னா தார்மீகமாக மன்னிச்சு விட்டுருக்கேன் எப்பவும் போல். அப்படிலாம் இருக்காது. இனிமேல் டைம் டேபிள் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுவோம். இப்போ வந்து டைம் டேபிள் உங்களுக்கு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. எவ்ரி திங்கட்கிழமை ஒரு பீப் ஷோ அல்லது ஹவு டு இட் டெல் யூ அல்லது பீப் ஷார்ட்ஸ், இதில் மூன்றில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வந்துடும். இது திங்கட்கிழமை தோறும். அதே மாதிரி எவ்ரி புதன்கிழமை ஏற்கனவே சேட்டையன் கார்த்திக் வந்துகிட்டு இருக்கு, அதோட சேர்த்து சேட்டையன் சித்துவும் இணைந்து யாராவது ஒருத்தர் உங்களை ஒரு வாரத்துக்கு ஒரு முறை வந்து சந்திப்பாங்க. எவ்ரி புதன்கிழமை சேட்டையன் உங்களுக்காக வந்தடையும். எவ்ரி சனிக்கிழமை காலையில் விடிஞ்சோன்னு நீங்கள் பார்க்கக்கூடியது டம்பர்ஸ் ரிவ்யூவாக இருக்கும். அது அந்த வார திரைப்படங்களை விமர்சனம் செய்வதற்கான ப்ரோக்ராமாக இருக்கும். இதை தவிர்த்து 2 முக்கியமான புது ஷோஸ் வருது. அது எவ்ரி வியாழக்கிழமை உங்களை வந்து அடையும். அதுல ஒரு ஷோ டெக்னாலஜி, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியலை பேச போகுது. இன்னொரு ஷோ சயின்ஸ், ரொம்ப எளிமையான அறிவியலை நமக்கு எடுத்து சொல்ல போகுது. ஸோ இதெல்லாம் தான் இந்த வாரக்கணக்கில் நாங்கள் கொடுக்க போகிற ஷோஸ். ஸோ இது இனிமேல் டைம் டேபிள் படி உங்களுக்கு டான் டான் வந்தடையும். இதுதான் உங்க டானான்னு கேட்பாங்க இனிமேல். ஐயோ, என்னோட மோதிரம் வேணுமா? மோதிரம் ஆப்வியஸ்லி தங்கம் பிளாட்டினம். சரி என்னோட மூத்திரம் வேணுமா? If Smile Set team transformed into Game of Thrones character. ஏண்டா என்னடாச்சு? கேம் ஆஃப் த்ரோன்ஸ்னா என்னடா? என்னது கேம் ஆஃப் த்ரோன்ஸ் தெரியாதா? டேய் என்னடா ஜிஓடி தெரியாதா? லான்ஸ்டர் தெரியாதா? டேய் என்னடா பேசுற நீ? என்னடா கேம் ஆஃப் த்ரோன்ஸ் தெரியாம இருக்க கூடாதா? அடே நான் தூக்கல மாட்டிக்கவா? செத்து போயிரவா? அடே கேம் ஆஃப் த்ரோன்ஸ் தெரியாது. பொன்னியின் செல்வன் தெரியுமா? தெரியும். ஃபேர் அண்ட் ஹேண்ட்ஸம் உங்களுக்கு எத்தனை கோடி கொடுத்தாங்க? அந்த கொடுத்த வீடியோவே இருக்கே பாருங்க. என்னங்க பிரச்சனை சத்தியமாக புரியல. காரணம் டிவியாக இருக்கட்டும் ரேடியோவாக இருக்கட்டும், அதில் வரக்கூடிய ஆட்ஸ் வரும்பொழுது நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கோம். அந்த கண்டென்ட்டையும் ஆடையும் ப்ரோக்ராமையும் ஆடையும் என்னைக்கு குழப்பிக்கிட்டதே இல்லை. ஏன் இந்த ப்ரோக்ராம் பண்ணும்போது இந்த ஆடு போடுறீங்க அப்படின்ற கேள்வியும் வச்சதில்லை. ஆனால் இந்த யூடியூப்ன்ற ஒரு மீடியாவில் மட்டும்தான், நம்ம சேனல் மட்டும் இல்லை மற்ற சேனல்களுமே விளம்பரம் போடும்பொழுது இதே மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. இந்த கண்டென்ட்டையும் ஆடையும் தயவு செஞ்சு குழப்பிக்காதீங்க. ஒரு ரன்னிங் காஸ்ட் இருக்குது இங்கே இருக்கக்கூடிய மேன் பவர்லேருந்து, இங்கே இருக்கக்கூடிய டெக்னிக்கல் விஷயங்கள்லேருந்து. அதை மீட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஆட் ரொம்ப முக்கியமானது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லா விஷயத்துலையும் எங்களை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இதையும் புரிஞ்சுக்கிட்டு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். ஐட்டம் நம்பர் 97. என்னடா அது? வர இந்த கமெண்ட் பாக்ஸை பொது கொக்கு செவுறு மாதிரி யூஸ் பண்ணுறீங்க. பார்த்துக்கங்க, கணக்கு டீச்சரு தமிழ் வாத்தியார் 2 பேரையும் வரைஞ்சு அம்பு மட்டும் தான் விடல. என்னடா எல்லா ரிவ்யூவும் ஒரே ஆக்டிங். இப்போ படத்தை விட நீங்க தான்டா ஓவர் ஆக்டிங். இல்லை சார் வாய்ப்பே இல்லை. டேய் அப்படியெல்லாம் இல்லை. இந்த பாரு வீடியோ பாரு. கொஞ்சம் ஓவராகவே ஓவர் ஆக்டிங் மாதிரி தான் தெரியுது. எல்லா புகழும் ராம் நிஷாந்துக்கே. எதை வேணாலும் ஒத்துக்கலாம், ஆனால் அன்பு புல்லட் ஓட்டுனதை மட்டும் ஒத்துக்கவே முடியல. ஆக்சுவலாக அன்பு புல்லட் ஓட்டும் போது அவர் ஃபீல் பண்ணது என்னமோ இப்படிதான், பறக்கும் ராசாலியே நில்லு. ஆனால் உண்மையில அது இருந்தது என்னவோ வாங்கடா வந்தனம் பண்ணுங்கடா வந்து இந்த வண்டியை தள்ளுங்கடா. கோயம்புத்தூருக்கு வருகிறது ஸ்மைல் சேட்டை டீம். எஸ், வரக்கூடிய 12ஆம் தேதி அன்னைக்கு ரெக்கார்ட் டான்ஸ் ஈவென்ட் கம்பெனி நடத்தக்கூடிய ஹோலி உத்சவ் 2017 ஹோலி கொண்டாடுறதுக்காக இங்கிருந்து கில்ஃபேன்சிக்கா கிளம்பி நாங்கள் 6 பேர் வர போகிறோம் கோயம்புத்தூருக்கு. காலைல 10 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரையும் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஆஃப் ரோட் அட்வென்ச்சர்ஸ் அங்கே தான் இருக்க போது ஸ்மைல் சேட்டை டீம். ஸோ அங்கே வந்து உங்களை மீட் பண்ணுறோம், ஹோலியை கொண்டாடுறோம். ஸ்மைல் சேட்டை யாருடைய எந்த விஷயத்தை லீக் பண்ணால் நல்லா இருக்கும், இதான் வந்து அந்த கமெண்ட். ஸ்மைல் சேட்டை டேஷோட டேஷை லீக் பண்ணால் நல்லா இருக்கும், இதுக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஸ்மைல் சேட்டை எஸ்டிஆரோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டை லீக் பண்ணால் நல்லா இருக்கும். இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன், இதே போடக்கூடாது. இது மாதிரி உங்களுக்கு தோணக்கூடிய கமெண்ட்ஸை நீங்கள் போடுங்க. இதுக்கான ரிப்ளையை அடுத்த ஹவு டு இட் யூல பாருங்க. டேய் சப்ஸ்கிரைப் சொல்லிடலாம்டா. இந்த வாரம் எதை வச்சு சப்ஸ்கிரைப் சொல்றது? இந்த வாரம் பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கேடா சுச்சி லீக்டு வீடியோஸ். ஏண்டா சுச்சி லீக் பண்ண அந்த வீடியோ ஃபோட்டோ இதை பற்றியெல்லாம் நாங்கள் கண்டிப்பாக பேச மாட்டோம். அது வந்து ஒரு செலிபிரிட்டியினுடைய ப்ரைவசி. ஸோ அவங்களுடைய ப்ரைவசிக்குள்ளே தலையிடுறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது கார்த்தி. அதை வச்சு தான் சப்ஸ்கிரைப் ஆகணுன்ற அவசியமும் கிடையாது நமக்கு. என்ன அக்கௌண்ட்டு கொஞ்சம் லேட்டாக டீஆக்டிவேட் ஆகிருந்தால் நல்லா இருந்திருக்கும். திங்கக்கிழமைக்கு மேலே ஆயிருந்தால் அந்த 2-3 சேர்ந்து வந்திருக்கும்.
அதை விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது, பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு பொன்மானே ஒன்ன